அன்பார்ந்த தமிழக மக்களே, ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவு திருவிழா என்பது நாளை முதல் தொடங்க இருக்கிறது. எங்கே என்றால் தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில, அது குறிப்பா வள்ளுவர் கோட்டம். இங்க நவம்பர் 8 16 வரை ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவு திருவிழா. அதுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தக ஸ்டாலிங் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதிலே கீழே காற்று 24. இதுல நீங்க அனைவருமே வந்து அரசியல் புத்தகங்களை வாங்கி பயனடையணுங்கிறத முதல்ல கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நமது கீழே காற்று முற்போக்கு நூலுக்கான முகவரி என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அரசியல் மாற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை வகுக்கிறது. அந்த வகையில இந்த புத்தக கண்காட்சியை முன்னிட்டும் நவம்பர் 7 ரஷ்ய சோசியலிச புரட்சி தினத்தை முன்னிட்டும் சோவியத் இளம் வீரர்கள் என்ற புத்தகத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். சமூக மாற்றத்துல இளைஞர்கள், மாணவர்கள் எந்த அளவு அரசியல் ரீதியாக பங்கெடுக்க வேண்டும், அது எது சமூகத்துக்கு ஒரு விடியலாக இருக்க வேண்டும், அது ஒரு புரட்சிகர மாற்றமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே எப்படி பங்கெடுத்தார்கள் என்பதை பற்றியான வரலாறை நாம் அறிந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். தேர்தல் மூலமாக சில தலைவர்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதாக சொல்கிறார்கள். அப்படிலாம் ஒண்ணுமே மாறாது. அது மாற்றத்தை நோக்கி நகராது. ஒரு மாபெரும் பாட்டாளி வர்க்க எழுச்சி, அதற்கு மாணவர்கள், இளைஞருடைய பங்களிப்பு என்பது புரட்சிகர நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலான ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்த புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த புத்தகம். அதனால நீங்க அவசியம் வாங்கி பயனடையணும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய கலாச்சாரம் மிகப்பெரிய தமிழக அளவுல ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில சமீப ஆண்டுகாலமா நம்மளோட புதிய கலாச்சாரம் வரல, இந்த முறை வந்திருக்கிறது. காலாண்டிற்கு ஒரு முறை என இந்த புத்தகம் வர இருக்கிறது. ஆகையால் புதிய கலாச்சாரம் என்பது நம்மளுடைய கீழே காற்று வெளியீட்டத்துல கிடைக்கும். அனைவரும் வந்து வாங்கி பயனடையணும். மேலும் இங்க நம்ம ஸ்டால்ல கம்யூனிசம் சம்பந்தமாக, குறிப்பா மாவோ, லெனின், ஸ்டாலின், கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், பகத்சிங் உள்ளிட்ட கம்யூனிசம் சம்பந்தமான வரலாறுகள், அரசியல் மாற்றங்கள், புரட்சி, இதன் மூலமாக எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரம், ஒரு சமூக மாற்றம், சமூக எழுச்சி, அதெல்லாம் எப்படியெல்லாம் அரங்கேறியது என வரலாற்று அரசியல் ஆதாரத்தோடு நாம் அனைவருமே படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் வர வேண்டும். மேலும் இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலே பெரியார், இந்திய அளவிலே அம்பேத்கர், பகத்சிங் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்கள் ஒரு சமூக மாற்றத்தை, கல்வி உரிமையை, வேலைவாய்ப்பு உரிமையை, ஒரு சமத்துவ உரிமையை, சமூக நீதியை எந்த அளவு நிலைநாட்டினார்கள், அதற்கு எத்தகைய அரசியல் மாற்றங்களை முன்னெடுத்தார்கள், அதற்கு மக்களை எப்படி அரசியல் படுத்தினார்கள், போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள் என்று அரசியல் வரலாறை நாம் படித்து தெரிந்து கொண்டு இந்த அரசியல் மாற்றத்தில் பங்கெடுக்க வேண்டும். அப்படியான போராட்டங்களை படித்து உணர்வதன் மூலமாக தான் நம்மளால் ஒரு முழுமையான உணர்வோடு அதிலே கலந்து கொள்ள முடியும். வெறும் செவிவையாக கேட்பது மூலமாக இங்கே எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதே போல இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலை நாம் இருக்கோம். யாரால அப்படின்னா, பாசிச கும்பலால. குறிப்பா மோடி, இந்த அமித்ஷா கும்பல், RSS உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் இன்னைக்கு இந்தியாவையே கூறு போட்டு அம்பானி, அதானி போன்ற முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதும், அவர்களுடைய காவி சித்தாந்த திட்டத்தை அமுல்படுத்தி மத கலவரங்களை, சாதிய கலவரங்களை, பிற்போக்குத்தனமான பாடங்களை, வரலாறுகளை திரித்து இன்னைக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சிந்தனை மடை மாற்றுகிறார்கள். ஆகையால் நாம் இத்தகைய வரலாறை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி மார்க்சிய லெனினிய பார்வையோடு அறிந்து கொள்வது, ஒரு அறிவியல் பூர்வமான சித்தாந்தத்தோடு எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, அதையெல்லாம் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலமாக தான் அதை உணர முடியும். அதற்கு தான் இந்த அறிவு திருவிழா, அரசியல் திருவிழா நாளை நவம்பர் 8 16 வரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிறது. இங்கே கீழே காற்று வெளியீட்டகம் 24 என்ற ஸ்டால் நம்மளே இருக்கிறது. ஆகையால் தமிழக மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பகத்சிங்கை நேசிக்கக்கூடியவர்கள், சமூக மாற்றத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இங்கே எளிய மக்களுக்கான அதிகாரம் அவர்கள் கையில வந்து சேர வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவருமே இங்கே வந்து, பல்வேறு ஸ்டால்கள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அனைத்து புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி பயனடைய வேண்டும். சமூக மாற்றத்திற்கு நீங்கள் உதவிட வேண்டும். ஒரு சமூக எழுச்சியை நாம் கட்டமைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே கீழே காற்று வெளியீட்டகம் சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.